The lesson about human brain is very important to every medical student. நம்ம உடம்புல எல்லா செயலுக்கும் மூளையோட உத்தரவு தான் காரணம். ஒரு மனுஷன் கோபக்காரனா, தைரியசாலியா, முட்டாளா, பொறுக்கியா எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது மூளை தான். இட்ஸ் த கிங் ஆஃப் ஹியூமன் பார்ட்ஸ். பிரெயின் பத்தின ஒவ்வொரு விஷயமும் இவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல? யா, இட்ஸ் வெரி அமேசிங். இன்னும் 1 வீக்ல ப்ராஜெக்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணனும். ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேஷண்ட் பத்தி ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணலாமா? Hey, see this one. Hey, it's interesting, na? Yeah. இந்த கேஸ ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணோன்னு யார் ஐடியா கொடுத்தது? நான் தான் சார். ஃபைலை ஃபுல்லா படிச்சீங்களா? இது வித்தியாசமான கேஸ் மட்டும் இல்ல, இதுல போலீஸ் ப்ராப்ளமும் இருக்கு. இந்த கேஸ ப்ராஜெக்ட் பண்ண வேணாம். சார், இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்டா இருக்கு. மீறி பண்ணா I'll have to inform your parents. ஓகே சார், அந்த பேஷண்ட்டை பற்றி ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணல. அட்லீஸ்ட் அந்த கேஸ் டீட்டெயில்ஸாவது சொல்லுங்க. ஆஸ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அதையாவது தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. இந்த பேஷண்டோட பேர் சஞ்சய் ராமசாமி. யாரோ ஒருத்தர் இவரோட தலையில பலமா இரும்பு கம்பியால அடிச்சிருக்காங்க. அதனால இவரோட மெமரி பவர் பாதிக்கப்பட்டிருக்கு. மூளை ஞாபக சக்தியை இழந்துடுச்சு. இந்த நோயோட பேர் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். இவரால 15 நிமிஷத்துக்கு மேல எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒருத்தர்கிட்ட 15 நிமிஷம் பேசினா முதல் நிமிஷம் என்ன பேசணும்னு மறந்துடும். அப்போ அவர்கிட்ட பழகினவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே 15 நிமிஷத்துல மறந்துகிட்டே வரும். மூளை பாதிப்பு நடந்த அந்த சம்பவம் மட்டுமே ஞாபகம் இருக்கும். அந்த நிமிஷத்துல அவர் பார்த்த உருவங்கள் மட்டுமே மூளையில பதிவாகி இருக்கும். பசிச்சா சாப்பிடணுங்கிற ஃபீலிங், பேசுற மொழி, வண்டி ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயம் ஆழ் மனசு, அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிறதுனால அதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இன்ஃபேக்ட் இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் உள்ளவர். இப்போ கூட இடது கை பழக்கம் உள்ளவரா தான் இருக்காரு. எங்கேயாவது வெளியில போகணும், ஏதாவது வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பண்ணுவார் சார்? சின்ன பசங்களை கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னா மறக்காம இருக்கிறதுக்கு அவங்களுக்குள்ளேயே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே போவாங்க. இந்த பேஷண்ட்டும் தான் செய்ய வேண்டிய வேலையை தனக்குள்ள திரும்ப திரும்ப முணுமுணுத்துக்கிட்டே இருக்கணும். டெய்லி என்னென்ன பண்ணணும்னு எழுதி வச்சுக்கிட்டு அதுபடியே பண்ணணும். டெய்லி செய்யற சாதாரண வேலையை கூட இவ்ளோ கஷ்டப்பட்டு செஞ்சு வாழற அவரு பாவம் இப்ப என்ன பண்றாரோ?
எஸ் சார். முதல்ல யார் இன்ஃபார்ம் பண்ணது? பேரு குர்கா சார். ஓ ஒத்தியா. சேதுராம செத்த மாதிரி தான் இவனும் செத்துருக்கான். இந்த வாரத்தில் இது 2வது. இன்னும் ஒரே நாள்ல நான் அவனை பிடிச்சு காட்டுறேன். யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிங்க. அவன் போலீஸ் கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கிடைக்கணும். திருப்போங்க. 16வது குறுக்கு தெரு. நீங்க காமிச்ச இடம் வந்துருச்சு சார். நேரா போய் ரைட்ல போங்க. ஹெரிட்டேஜ் அபார்ட்மெண்ட் போங்க. நீங்க சொன்ன அபார்ட்மெண்ட் தான். யார் வீடு சார் இது? என் வீடு தான் சார். நான் இந்த ஃப்ளாட்டில் தான் இருக்கேன். என்னால் எனக்கு கொஞ்சம் தெரியும் சார். ஞாபக சக்தி கிடையாது. கொஞ்ச நேரத்தில் சுத்தமாக மறந்துனே வருவீங்க. நான் தானே சார் ஒரு வருஷமாக உங்களை சாப்பாடு வாங்கி கொண்டு வரேன். இப்போ லிஃப்ட்டுக்கு எந்த பக்கம் போகணும்னு தெரியணும். கரெக்டா? நேராக போய் தேர்டு பிள்ளை இருக்கா திரும்புங்க.